எனக்கென்று அழக்கூடிய காலத்துல என்னை அந்த காலத்துக்குள்ளே கொண்டு போனது எப்படி உண்மையோ அப்படியே நான் நகைக்கும்படியான காலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். எரிந்து விட என்னை எத்தனை பேர் உலகெல்லாம் என்னை தூக்கி எறிந்தார்கள், அப்படி ஒரு காலத்துக்குள்ளே என்னை கொண்டு போனது எப்படியோ அப்படி எல்லாரும் என்னை தேடி வரும்படியான ஒரு காலத்துக்குள்ளும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுவார். இது கர்த்தராலே ஆயிற்று. அவருக்கு தெரியும். அவன் எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசத்தோடு அவருடைய உண்மையை நம்பி சொல்ல போறீங்க. என்னை எதிர்நோக்கி வந்து அத்தனை பிரச்சனையும் என் கண் காண திரும்பி போக போகிறது. ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சொல்லுங்க, வேற சோதனை கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சோதனையே கிடையாதுன்னு சொல்லல, வேற கிடையாது. அப்போ அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ன செட் பண்ணி வைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக உண்டு. சிலர் பார்க்கறாங்க, எங்க வீட்டுல சொன்னாங்க இன்னைக்கு போகாத அடுத்த வாரம் போலான்னு. ஹல்லேலூயா. வேற சோதனை கிடையாது, வேற கிடையாது. ஆண்டவர் பவுலை குறித்து தமஸ்குக்கு போகிற வழியில சந்திப்பார் அல்லவா, அந்த பவுலை குறித்து அனனியா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் வாசியுங்கள். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட்டான் என்றல்ல, பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமென். என்னுடைய இது கர்த்தர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் செட் பண்ணி வைத்து லூக்கா 24வது அதிகாரம் 45, 46 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய மனதை திறந்து வாசியுங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, மனதை திறந்து, எல்லாரும் சொல்லுங்க, மனதை திறந்து அவர்களை நோக்கி எழுதி இருக்கிறபடி, எல்லாரும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எழுதி இருக்கிறபடி. அப்போ அவன் இந்த இடத்துல நம்முடைய ஹார்ட் வந்து ஹார்ட் ஆயிடக்கூடாது, ஹார்ட் ஓபன் ஆகணும். இப்படிப்பட்ட நெருக்கம் சோதனை வரும்போது நம்முடைய இருதயம் வந்து ரொம்ப கடினமாயிரும். இருதயம் கடினமாயிட்டுன்னு வைங்களேன், நம்ம கர்த்தருக்கு முன்பாக காரியம் அறியாத மூடனா இருப்போம், மிருகம் போல இருப்போம். இந்த இடத்துல தான், இங்கதான் ஆசாப் சொல்லுகிறார், நான் காரியம் அறியாத மூட, எனக்கு காரியம் தெரியல. ஏன்னா நான் இவ்வளவு நாள்தோறும் கைகளை கழுவுறேன், சுத்தப்படுத்துறேன், மற்றவங்களை மாதிரி போகல. டெய்லி ஆண்டவர் சமூகத்துல என்னை சுத்தவானாய் காத்து கொண்ட பிறகும் நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே, இது எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. நான் துன்மார்க்கனை பார்க்கும்போது அவனுக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் ஆசாப் என்ன நினைச்சார், அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் பார்த்தா அவன் ஒரு சறுக்கலான இடத்துல விழுகிறான், அவனை தூக்கி விடக்கூடாது, யாரும் இல்லை. அது வரைக்கும் அவன் நினைச்சான், நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவன் விழுந்த அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உண்மைதான். எனக்கு நாள்தோறும் பிரச்சனை, உண்மைதான். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவனுக்கும் ஒரு நாள் ஒரு வீழ்ச்சியை கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா அப்பொழுது அவனுடைய பணமோ அவனுடைய செல்வமோ அவனை தூக்கி விடவில்லை. நான் நாள்தோறும் பாதிக்கப்பட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் 73வது சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கோ தேவனை, அப்ப எனக்கு இந்த லைஃப் போதும்பா அப்படிங்கிறார். சிம்பிளா எப்படி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கு இந்த லைஃப் போதும்.
ஆமென். இன்னைக்குள்ள செய்தி நீங்க கேட்டு முடிக்கும் போது நீங்க எல்லாருமே இந்த லைஃப் போதும்னு சொல்லிட்டு போக போறீங்க. ஆமென். உங்களுக்கு எந்த லைஃப் வேணும்? உங்களுக்கு முன்னாடி இந்த பஃபே எல்லாம் சாப்பிட வச்சிருப்போம்ல, அதே மாதிரி நிறைய பேருக்கு லைஃப் வச்சிருக்கு. நீங்க எந்த லைஃப் தேர்ந்தெடுப்பீர்கள்? இப்பவே திடீர்னு கையும் ஓடல காலம் ஓடல, ஒரு ஐட்டம்னா எடுத்து சாப்பிடலாம் ஃபுல்லா இல்ல. இந்த லைஃப் அதான் ஆசாவை அப்படிதான் சொல்லி முடிக்கிறார். ஐயோ, எனக்கு இந்த லைஃப் போதும்பா, எனக்கு இந்த லைஃப் போதும். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாம வந்துச்சு. ஏன் பொறாம வந்துச்சு? இங்க இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய், அதனாலதான் கர்த்தர் இந்த பாடுகள்லாம் பட வேண்டி இருக்கிறது. ஃபர்ஸ்டே சொன்னார். ஜீசஸ் செட் பண்ணிட்டார். அவருடைய ஆவியில கலங்கினார். கலங்கிட்டு, ஆண்டவரே இதை எடுத்துக்கொள்ளும் என்று நான் சொல்வேனோ? இல்ல இல்ல, இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படிங்கிறார். இதற்காகவே இது கர்த்தர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். எனவேதான் கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சாலமோன் பிரசங்கி எழுதும் போது, பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 3:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுபுத்திரர் பாடுபடும்படி, பாட்டு பாடும்படி அல்ல, பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஆமே. நீ இவ்வளவு அமைதியா இருப்பீங்களா எனக்கு தெரியாது. மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு, I have seen that burden God has placed on us all. The burden, பாரம் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? டாஸ்க். டாஸ்க், டாஸ்க்னா என்ன தெரியுமா? அண்ட் ஒரு இதெல்லாம் செய்து முடிக்கும்படி பெரிய பெரிய கம்பெனி மேனேஜர்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்குள்ள அப்படி கொண்டு வருவாங்கல்ல, வீடு வீடா, நான் MBA ஸ்டூடெண்ட், MBA எல்லாம் படிச்சிருப்பாங்களா தெரியல. ஐயா இதை வாங்கிருங்க, இதை வாங்கிருங்க, இதை வாங்கிருங்க. இது அப்படி இல்லப்பா, எங்கள்கிட்ட இருக்கு சார், இன்னைக்குள்ள எனக்கு 1000 ரூபீஸுக்கு சேல்ஸ் பண்ணும் சார், நீங்க ஏதாவது வாங்கிருங்க சார் அப்படி. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அதை வச்ச டாஸ்க். அவங்களால இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வேலை, ஒரு பணி. இது நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். கம்ப்ளீட் பண்ணாதான் சேலரி, கம்ப்ளீட் பண்ணாதான் ப்ரொமோஷன், கம்ப்ளீட் பண்ணாதான். சிலருக்கெல்லாம் பாருங்க, இந்த 3 monthsல இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க, அதை முடிக்கலன்னா வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அப்போ அவங்க ஜாபுக்கு இந்த டாஸ்க் இவங்க அச்சீவ் பண்ணி தான் ஆகணும், அதை ரீச் பண்ணி தான் ஆகணும், அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சிலதை கர்த்தர் செட் பண்ணி வைத்திருப்பார். இது நம்முடைய மனசு, ஐயோ செட் பண்ணிட்டாங்களே. காலேஜ்ல அட்மிஷனுக்கு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கு வச்சிருப்பாங்க, இதுக்குள்ள இவ்வளவு ஓடுவாங்க பாருங்க எப்படியாவது. அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் விரும்பி செய்யற காரியம் நினைக்கிறீங்க? ஐயோ பாடா, இந்த இடம் அட்மிஷன் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், இந்த இடம் அட்மிஷன் போட்டாச்சு, 100 பேரை பிடிச்சு கொடுக்க சொன்னாங்க, நான் 126 பேரை போறவங்களெல்லாம் பிடிச்சு கொடுப்பான். பிடிச்சு இங்க வாங்க, எதுக்கோ கூப்பிடாங்க, உள்ள போன அட்மிஷன் போட்டுருவாங்க, வெளியே போக முடியாது. ஆமென். ஆண்டவர் இப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறாராம். இது கண்டிப்பா செய்யக்கூடிய இது. அதனாலதான் நீங்க சில காரியங்களுக்கு நம்ம எஸ்கேப் ஆக முடியும், சில காரியங்களுக்கு நம்ம லைஃப்ல நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பாத்து வச்சிருக்கிறார், தீயையும் தண்ணீரையும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்து வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? மனுஷர் எங்கள் தலையின் மேல், எங்கள் இடுப்பு மேல பாரத்தை. அதுக்காக கர்த்தர் எங்களை வலையிலே அகப்படுத்தினீர். தீயையும் தண்ணீர், ஆண்டவர் சில பாத்து இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். இது நியமித்தது. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டுமல்ல. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன்.
சொல்லிவிட்டு 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் அதை பார்க்கும்போது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இனி நீங்க 1ல இருந்து வாசிங்க கொஞ்சம் வேகமா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம். இது எல்லாமே நம்ம லைஃப்ல செட் பண்ணி பார்க்கணும். கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு. இதுதான் ஒரு மனுஷனுடைய மொத்த வாழ்க்கை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேட ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம். சில நேரத்துல நம்ம ரொம்ப சைலண்ட் ஆயிரும், பேச முடியாது. ஆனா ஃபுல்லாவே லைஃப் ஃபுல்லா பேசாமலா இல்ல. சில நேரத்துல கர்த்தர் நம்மள தான் பேச வைப்பார். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். அதாவது பூமியிலே பூமிக்குரிய ஐஸ்வர்யத்துல ஒரு பாயிண்ட் கூட குறைவில்லாத ஞானி சொல்றாரு. அப்போ அவர் லைஃப்ல இதை பார்க்கிறார். அவருடைய ஞானத்தை கேட்க திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அவரு சொல்றார், மௌனமா இருக்கவும் காலம் உண்டு. நானும் என் லைஃப்ல வாயடைச்சிட்டு இருந்திருக்கிறேன். நடனம் பண்ண காலம் உண்டு, அழ ஒரு காலம், நானும் அழுது இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி அவருடைய இந்த பிரசங்கி ஆகட்டும் எல்லாம் அவருடைய லைஃப் வச்சு எழுதியிருக்கிறார். ஆமே. அதனாலதான் சொல்லுவார்ல, 1000 பெண்களுக்குள்ளே ஒரு ஸ்திரியனா பார்க்கல. அவர் லிட்டரலாவே 1000 பேரை கல்யாணம் பண்ணி பார்த்தவர். இது எல்லாமே லைஃப். இதான் லைஃப். நம்ம வாழ்க்கையில இதுல பல பகுதிகளை கடந்து விட்டோம், பல பகுதிகளை பார்க்க போகிறோம். இப்படி சொல்லி விட்டுதான் 10வது வசனத்திலே 11வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் அவர் அவர். அதன் அர்த்தம் என்ன? எனக்கென்று அழக்கூடிய காலத்திலே என்னை அந்த காலத்துக்குள்ளே கொண்டு போனது எப்படி உண்மையோ அப்படியே நான் நகைக்கும்படியான காலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். எரிந்து விட என்னை எத்தனை பேர் உலகெல்லாம் என்னை தூக்கி எறிந்தார்கள். அப்படி ஒரு காலத்துக்குள்ள என்னை கொண்டு போனது எப்படியோ அப்படி எல்லாரும் என்னை தேடி வரும்படியான ஒரு காலத்துக்குள்ளும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுவார். இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அது உள்ளத்திலே. இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து he has planted eternity in the human heart. உலகத்தை வைத்திருக்கிறார்கள். அவருடைய வேர்ல்ட். அவருடைய வேர்ல்ட் என்ன? நித்தியம். நம்முடைய வேர்ல்ட் இல்ல. நம்முடைய வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரயாசத்தில் இருக்கும் போது அவருடைய உலகம் இருக்கிறது அல்லவா? அதுதான் அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. அதை கர்த்தர் உள்ளத்துல வச்சிருக்கிறார். அதன் அர்த்தம், ஆண்டவர் ஒவ்வொன்றை அனுமதிக்கிறதுக்கு பின்னாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது, ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. ஹalleluya. ஆமென். என்னை இந்த பாதையில நடத்தினாதான் இந்த ஆத்மா சேதம் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்துக்குள் போகும் என்று அவருக்கு தெரிஞ்சதுனாலதான். உலகத்தை அப்ப அவர் மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? இவன் வேர்ல்டுல இருந்து நம்ம வேர்ல்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த பதம் வேர்ல்டுன்னு பயன்படுத்துவதை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. ஆபிரகாமுக்கு கர்த்தர் திடீரென்று ஒரு சோதனை நியமிக்கிறார். நமக்கு புரியவில்லை ஏன் இந்த சோதனை என்று. ஏற்கனவே ஒரு சோதனை 25 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பின் பீரியட்ல தான் இந்த ஆகார்ட்டெல்லாம் போக வேண்டி இருந்துச்சு. காத்திருக்க வைக்கலன்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. பல நேரத்துல இந்த காத்திருக்கிற காலத்துல தான் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு லைஃப்ல இதெல்லாம் ஃபர்ஸ்டே நடந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆண்டவரே. நமக்குள்ளே அந்த ஒரு புலம்பலும் கேள்வியும் வருவது உண்டு. அதுவே ஒரு பெரிய சோதனை, அதுவே ஒரு பெரிய டாஸ்க். 1-2 வருஷம் இல்ல, 25 years.
அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனி பிரச்சனை இல்லைன்னு இருக்கும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆதியாகமம் 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். இந்த சோதனை 22:2 வாசியுங்கள். ஆதியாகமம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக. அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டார் எந்த ஏரியா, எந்த மலை. ஆபிரகாம் கர்த்தர் செட் பண்ண ஆபிரகாமின் சோதனையின் பாதையை விட்டு 3 days டிராவல் பண்ண எவ்வளவு தூரத்தில் இருக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆபிரகாம் தள்ளி இருக்கிறார். அங்கே இருந்திருந்த பிரச்சனை வந்திருக்காது. கர்த்தர் அவனை கண்டிப்பாக போக வைக்கிறார். சில பாதையில கண்டிப்பா நம்மளை டிராவல் பண்ண வைப்பார். போய் ஆகணும். ஆமென். எனக்கு 5 பாயிண்ட் ஃபுல்லா பேசணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் செபிக்க விரும்புறேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். அந்த நைட்டு தூங்கும் போது நிம்மதியா வீட்டுல சாப்பிட்டுட்டு, ஏன்னா அந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனை அங்க சால்வ் ஆயிருக்கு. அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய இஷ்யூ சால்வ் ஆயிருக்கு. என்ன இஷ்யூன்னா ஆகார் இஸ்மவேல் இஷ்யூ. வீட்டில் அதனால ஒரு சின்ன மன வருத்தங்கள், சலசலப்புகள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த பிரச்சனையே அங்கே சால்வ் ஆயிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆகி அப்போ நைட்டு டின்னர் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாங்க. ஆபிரகாமுக்கு சந்தோஷமா சாப்பிட்டாருன்னு தெரியாது. ஆனால் சாராள் ஈசாக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா, சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வீட்டில் இனி நமக்கு எந்த தொந்தரமும் கிடையாது. ஆபிரகாம் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருப்பார். திடீர்னு ஆண்டவர் சொல்றார், நீ கிளம்பு, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சோதனையா வச்சிருக்கிறேன், நீ மகனை கூட்டிட்டு போ அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எப்பவுமே நம்மை குறித்த தேவனுடைய எண்ணத்துல பெரிய எண்ணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் அது நடக்கணும் இது நடக்கணும் என்பது மட்டுமல்ல, நான் அவரோடு இருக்கணும். நான் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் எப்படி, என்ன ஃபெய்த் அவனுக்குள்ள இந்த இடத்துல வந்தது, இந்த இடத்துல ஓங்கினது என்று எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த 17ல இருந்தே வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது அந்த வேர்ட மனசுல ஆழமா, அதனால இது கண்டிப்பா நடக்கக்கூடியது. கர்த்தர் செட் பண்ணி வச்சிட்டார். தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை வாசிங்க. ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இனி இந்த வேர்ட கவனிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, இதே ஆபிரகாம் ஒரு 20 years பேக் கொண்டு வந்தா ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் ரோமர் 4:21 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பி. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாக ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த் தெரியுமா? என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்கிற விசுவாசம். இப்பொழுது ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பவும் அவர் வல்லவர். இப்ப நான் கேட்கிறேன், முதல் விசுவாசம் அவனுக்கு எதை கொடுத்தது? வாக்குத்தத்தத்தை கொடுத்தது. இந்த இரண்டாவது விசுவாசம் எதை கொடுத்தது? நித்தியத்தை கொடுத்தது. இன்னைக்கு எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் விசுவாசத்தோட நிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், அதோட டீல் முடிஞ்சது இல்ல. வாக்குத்தத்தம், என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் மட்டுமல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஃபெய்த்துக்குள்ள ஆபிரகாமை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? அவருடைய வேர்ல்டுக்குள்ள இந்த
அந்த ஆபிரகாம் என்றாகிறதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாசமே நம்மை நித்தியத்தை சுதந்தரிக்கப்படும். எனவேதான் தாவீது 27வது சங்கீதம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன இந்த குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைப்பார். இந்த ஃபெய்த் மட்டும் இருந்தா பத்தாது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு எந்த விசுவாச லெவல்ல வரணும் தெரியுமா? என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் அதை. இந்த ஃபெய்த், அதனாலதான் எபிரேயர் 11:1 ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, எது காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியத்தை குறித்த நிச்சயம் இருக்குல்ல. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இருந்தவர்களை தான் கர்த்தர் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் ஆபேல் துவங்கி அத்தனை பேரும் எழுதியிருக்கிறார். அந்த லிஸ்ட்ல இப்பொழுது ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாம் அந்த ட்ராக்ல கொண்டு வருவதற்காக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமை சோதித்தார். எனக்கு ஏன் இந்த ட்ராக்கை நியமித்திருக்கிறார்? அவருடைய வேர்ல்ட், அவருடைய, அதாவது அவருக்கு மனசுல எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஆமென். அந்த லைஃப் நான் வாழணும். ஆண்டவர் மனசுல என்ன பத்தி என்ன லைஃப் இருக்கு? ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உங்களை குறித்த என் நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. எரேமியா, அதாவது ஆண்டவர் என்ன பத்தி நீங்க என்ன ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்தாலே எரேமியா 29:11 அதை உங்க லைஃப்ல மறக்கவே கூடாது. ஆமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமே, வசனம் போடுறவங்க கொஞ்சம் ஸ்பீடா. தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, தீமைக்கு அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா நினைவுல தீமையே கிடையாது. ஆனா அந்த லைஃபுக்குள்ள நம்மளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சில சோதனையை செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே, அந்த லைஃபுக்குள்ள ஹல்லேலூயா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர்? அதுதான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்குள்ள இதுக்கு முன்னாக இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். இப்பொழுது எந்த ஃபெய்த்துக்குள்ள கொண்டு வரார்? மரித்தோல் இருந்து எழுப்ப வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதனை என்பது எல்லாருக்கும் உள்ளது. நமக்கு நியமித்திருக்கிறார். கர்த்தர் நியமித்ததுதான் நம்ம லைஃப்ல நடக்கிறது. ஏன் நியமித்திருக்கிறார்? நம்மள விசுவாசத்துல நித்தியத்துக்கு அடுத்த இந்த ஆத்மாவை அவர் இழக்க விரும்பல. எனவேதான் வாக்குத்தத்தம் பெற்ற தேவனால் அழைக்கப்பட்ட, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் லோத்தை இப்படி சோதிச்சாரான்னு கேட்டா இல்ல. ஆனா லோத்துக்கு வந்த சோதனை என்பது அது ஃபைனல் சோதனை, முடிஞ்சது. அதுல இறக்கம் கிடைச்சி வெளியே வந்தார், அவ்வளவுதான். வெளியே வந்தோம் லைஃப் சக்சஸ் ஆச்சான்னு கேட்டா இல்ல. ஏன்னா ட்ராக் மாறி போயிட்டாங்கல்ல. பட் ஆபிரகாம் அப்படி இல்ல. ஆபிரகாம் சோதனையில் என்ன விசேஷம் தெரியுமா? அவரும் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருப்பார். மோரியா மலையின் ஒரு பக்கத்துல ஆபிரகாம் ஈசாக்கு நடக்க நடக்க அது மறுபக்கத்தில் இவர்களுக்கு உதவும்படியான ஆட்டுக்கடா ஏறி வந்து கொண்டே இருக்கிறது. சோதனையில தனிமை கிடையாது. அனுமதித்ததெல்லாம் சொல்லுங்க, நடத்திடும். பாடுங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் glory எனக்கான யாவும். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததுல சொல்லப்பட்டிருக்கிற
ஒரு முக்கியமான வார்த்தை தான், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். அவருக்கு தெரியும், திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடுக்கவே மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். அவ்வளவுதான், இதுக்கு மேல சோதனை முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. அதுதான் யோபு கிட்ட எப்படி சொல்றார் தெரியுமா? இந்த சமுத்திரத்துக்கு அது பிரவாகித்து வரும்போது அதுக்கு கதவை வச்சு அடைச்சது யாருன்னு கேட்கிறார். நான் ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறேன், அது எவ்வளவு பிரவாகித்தாலும் யோபுவே நான் போட்ட எல்லையை தாண்டாது. அதனால இந்த சமுத்திரம் வர்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அது அப்படி ஓங்கி அலை அடிச்சுட்டே வரும் பாருங்க, அப்படி அலை அடிச்சுட்டே வரும் 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 ஸ்பீட். அங்கிருந்து இங்கிருந்து பார்த்தா, அது வர்றதை பார்த்தாலே, இந்த பீச்சில எல்லாம் குளிக்க பிள்ளைங்களாம் நிற்பாங்கல்ல, சில அலைகள் வரும்போது நம்ம ஜாலியா நிற்போம், சில அலை அங்கிருந்து ஓங்குறத பார்த்தா இங்கிருந்தே ஓடுவோம். ஆமே, அது அப்படியே வரும், அவ்வளோ ஸ்பீடா வரும். வந்த ஸ்பீட்ல ஒரு இடத்துல வந்து அப்படி நிற்கும். நின்னதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? திரும்பி போகும், திரும்பி போகும். இதுதான் கர்த்தர் யோபுவுக்கு காட்டுறார். ஆமே, யோபுவே நீ என்ன சொல்ற? நான் நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியாவே போறேன், நீ போக மாட்ட யோபு. இந்த பிரச்சனை எல்லாம் ஓரா தானா மாமா ஷேகரே மாமா ரீமா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? இன்று மோதி அடிக்கிற அத்தனை பிரச்சனையும் என் கண்ணு முன்னாடியே திரும்பி போக போகிறது. ஹalleluya. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சத்துருவை சிதறடிக்க போகிறார். தேவன் உண்மை உள்ளவர். இதை நீங்க வந்து எல்லாத்தையும் நம்புங்க, ஆனா இதுல இருக்குல்ல 100% நம்பணும். ஏன்னா இந்த இடத்துல நம்முடைய உண்மை எல்லாம் சொல்லப்படுகிறது. அதான் பாடணும், உடன்படிக்கையின் தேவன் நீ உண்மையில். உங்களுக்கு என் பிரச்சனை எப்படி திரும்பி போகும் பார்க்கணும்னா பீச் ஓரத்தில் போய் நின்று பாருங்க, உள்ள இறங்கி பார்த்துடாதீங்க, சைலண்ட் பாருங்க. அது அப்படி அலை அடிச்சுட்டு வரும் பாருங்க, அப்படி வரும் 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 வந்துட்டு அப்படியே போகும். பிள்ளைங்க ஏன் பீச்சில் விளையாடுறாங்க? பிள்ளைங்களை ஏன் பீச்சில் விளையாட விடுறோம்? நமக்கு தெரியும், அது அடிச்சாலும் அது திரும்ப போயிடும். நமக்கு அது சமுத்திரத்தின் ஆழம் நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் நம்ம விளையாட விடுறோம். விளையாட விட்டு நம்ம கூட நிக்கிறோம். பெரிய அலை வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளை தூக்குவோமா இல்லையா? தூக்குவோம். அவர் சொல்ல திராணிக்கு மேல அவர் இடம் கொடுக்க மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆமென் தாங்கிடும் பலன் தருவார். உன்னை தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு ஆமென். எங்க அதாவது பவுலுடைய ஊழியத்துல அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல பவுலுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பர்சன் உண்டு. யாருன்னா தீமோத்தி. இந்த தீமோத்தி ரொம்ப ஃபாஸ்டிங்ல இருக்கக்கூடிய பர்சன். பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தி 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியா, அதாவது தண்ணீர் மட்டும் குடிச்சு ஃபாஸ்டிங் இருக்கிறார் அவர். அப்ப பவுல் அவருடைய ஹெல்த் மேல அக்கறை வைத்து சொல்றாரு, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி பலவீனம் வருதுல்ல, அதற்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். பவுல் சொல்றார், விசுவாசத்துல எனக்கு பிரியமான குமாரன் அப்படின்னு சொல்லிதான் எழுதுறார். ஒரு பையனை போல நேசிக்கிறார்,
ஒரு பையனை போல பவுல் நேசிக்கிறார். அவருடைய ஹெல்த் காரியத்துக்காக அந்த பவுல் அவ்வளவு அக்கறை வைத்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ அப்படி இருந்துராத, நாங்க இருந்துட்டோம், நீ எப்படி இருந்துராத, நீ உனக்கு ஹெல்த், நீ அடிக்கடி சிக்காகிறல்ல, அடிக்கடி சிக்காகிற, அதனால அதுக்கு கூட கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் நீ கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு பவுல் பையனை போல நேசிக்கிறவருடைய திராணி அறிந்து இப்படி சொல்லும் போது பையனாகவே பிள்ளையாகவே நம்மை மாற்றி இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க, இன்னைக்கு அப்படி அப்படி ஓங்கி வருது. அப்பாக்கு தெரியுங்க எங்க எல்லை போடணும். அல்லேலூயா, அவருக்கு தெரியும். ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசத்தோடு அவருடைய உண்மையை நம்பி சொல்ல போறீங்க, என்னை எதிர்நோக்கி வந்த அத்தனை பிரச்சனையும் என் கண் காண திரும்பி போகிறது. ஓ ராபாதா நாமா சேலே மாம்ராதா காடாரா ஹந்தரலரா கபோ. வர்ஷிப் பண்ணுங்க. என்ன எதிர்நோக்கி வந்த கொந்தளிப்பு ஓங்கி இந்த சமுத்திரத்தின் அலை இப்படி ஓங்கி வருது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல எல்லையை போட்டு என் கண் காணாது திரும்பி போகிறது. ஆமென். விசுவாசத்தோடு இந்த நாள் ரட்சணிய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அவ்வளவு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. யோபுவே, நீங்க என்ன சொன்னீங்க யோபு? ஒரு பிரச்சனை அடிச்சதோ நான் நிர்வாணியா வந்தேன். அல்லேலூயா, நிர்வாணியாவே நான் போறேன். உன்னை இல்லாம ஆக்கி ஓடுற வைக்கிறதுக்கு சாத்தானுடைய திட்டமானால் அவனுடைய அத்தனை திட்டத்துக்கும் எல்லையை போட எனக்கு முடியும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கி 1வது அதிகாரத்துல யோபு சொல்றார், நான் நிர்வாணியா போறேன். 42வது அதிகாரம் எப்படி முடியுது தெரியுமா? அவன் தன் குமாரர்களை குமாரத்திகளை எல்லாம் கண்டு நெடுநாள் உயிரோடு இருந்து ஹல்லேலூயா பூரண வயதுள்ளவனாய், அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அவன் இழந்த எல்லாமே அவனுக்கு இரண்டச்சனையாக. ஹல்லேலூயா. இந்த கொடுங்காற்று, இந்த சமுத்திரம், எப்படி சமுத்திரம் ஓங்கி அடித்த அலை அப்படியே திரும்பி போறது போல. ஆமென். அலை அடிக்கும் போது எப்படி அடிக்கும்? ஓங்கி திரும்பி எப்படி போகும் தெரியுமா? போயிட்டு வர என் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா. ஆமென். ஹல்லேலூயா. போய் பீச் ஏரியால போய் பாருங்க, அது வரும்போது எப்படி வரும் தெரியுமா? சவுல் தாவீது கிட்ட எப்படி வந்தான் தெரியுமா? அவனை கொல்லுவேன்னு வந்தான். திரும்பி எப்படி போனான் தெரியுமா? மகனே போயிட்டு வர, நீ எப்படி ராஜாவா இருப்ப, வரட்டா. ஹல்லேலூயா. இதை பார்க்க ஆரம்பிங்க. ஏங்க உங்க தீபத்தை அணைய விடல? சத்துரு ஒன்ன சீரோவாக்க நினைச்சான். பாருங்க, அதாவது சத்துரு சீரோ ஆக்கணும்னு நினைச்சு பல பிரச்சனைகளை செய்யறான். இப்ப நீங்க ஜீரோவா இருக்கிறீங்க. இப்போ நீங்க மடிஞ்சீங்கன்னா சத்துரு நினைச்சது நடக்கும். சத்துரு நினைச்சது நடக்கணும்னா எப்போ நம்ம மடிந்திருக்கணும். அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தய பாராட்டினது சத்துரு நினைக்கிறது நடக்கிறதுக்கல்ல. யோபு கடைசியில் எப்படி சொல்லுவார் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும், அடுத்த வார்த்தை நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது. worship him. Rapata nama kara rima mose retre mama rikala matare. நீர் செய்ய நினைத்தது. ஹalleluya. நீர் செய்ய நினைத்தது. 2 பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே பாடிரோம். ஹalleluya. 4வது, தாங்க பலன் தருவார். தாங்க பலன் தருவார். ஹalleluya. தாங்கிறதுக்கு பலன் தருவார். அந்த பலன் தான் என்ன தெரியுமா? ரேமா, கர்த்தருடைய வார்த்தை. தாங்கிறதுக்கு பலன் தருவார். 5வதாக, நிச்சயமாக தப்பு வைப்பார். நிச்சயமாக. ஹalleluya. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும்
காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து. ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே ஜெபம் பண்ணிடலாம். நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம் 1-2 வசனங்கள். 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த இடத்துலதான் ஸ்ட்ரெங்த் தேவை, பலன் தேவை. உன் பலனை ஸ்திரப்படுத்து. அடுத்த வார்த்தை, வெறுமையாக்குகிறவர்கள், அவர்களை வெறுமையாக்கி, அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டால் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாய். ஆமென். அதான் அது நடுவில் எழுதி இருக்கிறது, தேவன் உண்மை உள்ளவராய். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பிரச்சனை வந்ததும் ஓடிராதீங்க, அப்பா சமூகத்தில் இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் பலப்படுத்துவார் நிச்சயம். அதனால பைபிள் இருக்கு, சோதனையோடு கூட தப்பும் போக்கையும் ஒரு சோதனையோடு கூட. அப்ப ஒரு பிரச்சனை வருதுனாலே அந்த ஆட்டுக்கடா அந்த மலையில தான், இன்னொரு மலையில இல்ல. ஆபிரகாமே, நீ இப்படி கீழ்ப்படிஞ்சிட்ட, அதனால நீ அப்படியே இன்னொரு நான் குறிக்கும் மலைகள் ஒன்றில்னா அந்த இடத்துல வேற மலைகளும் இருக்கிறது. இந்த ஆட்டுக்கடாவை இன்னொரு மலையில வச்சிருக்கலாம். இல்ல, இந்த ஆபிரகாம் ஈசாக்கும் வேற மலைக்கு போயிருந்தா இந்த தப்பும் போக்கை பார்த்திருப்பாங்களா? இல்ல, சரியாதான் நடத்துறாரு, சரியாதான் நடத்துறாரு. அந்த இடத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அலைய தேவையில்லை. கண்களை ஏறெடுத்து பார்த்தாலே ஆட்டுக்கடாவை பார்க்க முடியும், கண்களை ஏறெடுத்து பார்த்தாலே துறவை பார்க்க முடியும், கண்களை ஏறெடுத்து பார்த்தாலே மாறாவை மதுரமாக்குகிற மரத்தை பார்க்க முடியும். உன் வாழ்க்கையில் அலைச்சல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. இனி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் காலம், கண்களை ஏறெடுத்து பார்க்கும் காலம். நிச்சயமாய் தப்பு வைப்பான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பாடலை விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி, நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது, நல்ல கைகளை தட்டி உம் வேளைக்காக கிருபையை எனக்கு, ஆமென், உம் வேளைக்காக கிருபையை எனக்கு. ஓ, நீ செய்ய நினைத்தது ஜீசஸ். ஆமென், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. Glory, மாறாத தேவன். ஆமென், என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை Glory, என்னோடு ஆமென் மாறாமல் நிறைவேற்றுவி. கைகளை தட்டி நீர் செய்ய நினைத்தது ஷகரபதனரபா. ஆமென், நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும். தடை போல சத்துரு, தடை போல சத்துரு தடைகளை உடைக்கும் நீர்.
glory, தடை போல சத்துரு Jesus, amen. சத்தமா எனக்காக hallelujah என் கண்ணால் காண hallelujah amen 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 தடைபடாதே glory நீ செய்ய நினைத்தது உம்வேளைக்காக கிருபை தாங்கப்பா பொறுமை தாங்கப்பா ஆமென் உம்வேளைக்காக பொறுமையை எனக்கு ஆமென் நீ செய்ய நினைத்தது hallelujah thank you Jesus நீ செய்ய ஆமென் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை நல்ல கரங்களை தட்டி hallelujah 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 thank you Jesus கர்த்தர் நல்லவர் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடாமல் தாங்கவும் சோதனையோடு கூட தப்பும் போக்கையும் கர்த்தர் உருவாக்குவார் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்பா கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க இந்த சோதனையில நான் உங்களை விட்டு ஓடிடக்கூடாதுப்பா உங்க சமூகத்துல இருக்கணும் ஆண்டவரே பஞ்ச காலத்துல நகோமி மோவாபுக்கு போனாங்க ஆனா போவாஸ் பெத்லகேம்லயே இருந்துட்டார் அப்படி உங்க சமூகத்துல இருக்கணும் சமூகத்தை விட்டு ஓடிடக்கூடாது எனக்கு அந்த கிருபையை மட்டும் தாங்கப்பா எனக்கு தெரியும்பா நிச்சயமா இதுல இருந்து தப்பு வைப்பீங்க நிச்சயமா இதுல இருந்து வெளியே கொண்டு வருவீங்க சமுத்திரத்துக்கு எல்லையை வைத்தவர் என் வாழ்க்கையில உங்க பிள்ளைக்கு வச்சிருக்கிறீங்கப்பா உங்க பிள்ளைக்கு வச்சிருக்கிறீங்கப்பா தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை மாறும் சொற்கேட்கும் செவியிலே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ பரத்திலிருந்து ஜெயம் வரும் ஆமென் பரன் என்னை சொல்லுங்க ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி கூரை வாழ்தா மீட்பருதீர பலத்தா சத்துரு எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க என் பயம் யாவும் நீங்கிட்டு என் பயம் யாவும் காரணம் இயேசு கை தூக்கினார் முற்றும் சொல்லுங்க முற்றும் என் உள்ள மாறிட்டு ஆமென் ஜீசஸ் சொல்லும் என்ன வந்தாலும் நம்புவேன் என்ன என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் யார் எனது இயேசுவை அப்பா நம்ம மேல வச்ச அன்பை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அகல ஆழ
உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அறிக்கை செய்ய, என்ன துன்பங்கள் வந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தாங்க பண்ணுகிறவர், தப்பு போக்கை உருவாக்குவார். இப்போ ஒரே சத்தமாய், காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர், எஸ் உண்டனக்கு. ஆமென். காக்கும் வல்ல மீட்பர், காத்திடுவார் காத்திடுவார் என்றுமே காத்திடுவார். கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபப்பா, கிருபப்பா. ராதா நாமா ஷேகர பாலா ஜடரா சத்தனலரே ரேகேகரே ரீதானரமா முரோலரே. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நிச்சயம் தப்புவிப்பார், நிச்சயம் தப்புவிப்பார், நிச்சயம் தப்புவிப்பார், நிச்சயம் தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்கள் மத்தியில கிருபையாய் எழுந்தருளி ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய அன்பை எண்ணி துதிக்கிறோம். உங்க அன்புப்பா, உங்க காருண்யம், உங்க கிருபை, உங்க இரக்கம், நாங்களாம் ஒண்ணுமே இல்லப்பா. நீர் எங்களை தெரிந்தெடுத்து, நீர் எங்களை நேசிக்கிறீர். உங்க சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு பலப்படும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. வேற சோதனை நீங்க அனுமதிக்க மாட்டீங்க, திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க உண்மையுள்ள தேவன், தாங்க பண்ணுகிறவர், தப்பும் போக்கையும் உருவாக்கி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. காத்திருக்கிறவர்களை சுதந்திரிக்க வைக்கிறவர் அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவ சமாதானம், தேவ கிருபை கூடவே இருக்கட்டும் ஆண்டவர். யோபு ஆண்டவரே, சாத்தான் என்னெல்லாமோ நினைச்சான், ஆனா யோபு கடைசியில சாட்சி, சாத்தான் நினைத்தது தடைபடாது அல்ல, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. எஸ் லார்ட், எங்க லைஃப்ல நீங்க என்ன செய்யணும் நினைச்சிருக்கிறீங்களோ அது தடைபடாது. காரணம், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொருவரை அப்படி இந்த நம்பிக்கையில புறப்பட்டு செல்ல, உங்க சமூகத்திலிருந்து நீர் கொடுத்த பலத்துல செல்ல கர்த்தாவே, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காய் மனதார நன்றி செலுத்த கிருபை செய்வீராக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வர மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.